இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் தலைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது அதையும் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த 3.5 வருடங்களை பற்றி நம்ம பேசுதோமே தவிர அதற்கு முன்னாடி அவர் செய்த வேலையை பற்றி நம்ம அவ்வளவா பேசுவது கிடையாது. அவர் அவங்க அப்பா செய்த தச்சர் வேலையையே செய்தார். பொதுவாகவே யூத கலாச்சாரத்தில் ஒரு குணம் இருக்குது. அவங்க யூதர் குலத்தில் இருக்கக்கூடிய 13 வயது ஆண் பிள்ளைகள் எல்லாருமே அவங்களுடைய தகப்பன் செய்யக்கூடிய வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 13வது வயதில் அந்த தச்சர் வேலையை பொறுப்பெடுத்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 18 வருடங்களாக அவர் அந்த வேலையை செய்திருக்கார். அதுவும் ரொம்ப நல்ல முறையில் செஞ்சுருக்காரு. அந்த 18 வருடம் முடிந்த பிறகு அவர் ஊழியத்திற்கு வரும்போது மக்கள் அனைவருக்குமே அவர் அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்த அந்த கார்பெண்டர் வேலையை ரொம்ப சிறந்த முறையில் அவர் செஞ்சுருக்காரு, ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் கீழ்ப்படிதல். அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சே அந்த வேலையை அவர் பொறுப்பெடுத்திருக்காரு. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவரிடத்திலிருந்து நாம் இந்த 2 காரியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போது யார் கண்டுபிடிங்க பகுதியை பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி: ஆசாரிப்பு கூடாரம் செய்வதற்காக தேவன் எந்த நபரை அபிஷேகம் செய்தார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆரோன், ஆப்ஷன் பி மரியாள், ஆப்ஷன் சி யோசுவா, ஆப்ஷன் டி பெசலெயேல். கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். யாத்ராகமம் புஸ்தகத்தில் இதற்கான விடை இருக்கு. உங்களுக்கு இந்த விடை தெரிந்திருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். யார் கண்டுபிடிங்க பகுதியை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கோம். சாகித்யா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து எதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்ப்போம். சாகித்யா தன் வாழ்க்கையின் காதலனான ரவியை திருமணம் செய்த போது அவர்களுடைய வாழ்க்கை சில பண ரீதியான பிரச்சனைகளோடு தொடங்கியது. ஆகையால் அவர்கள் குழந்தை பெறும் எண்ணத்தை தள்ளி வைக்க முடிவு செய்தார்கள். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 மாசத்துக்கு அப்புறம் அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனிய மூடிட்டாங்க. கடைசியில் அவரு வேலையை விட்டு வெளியே வர வேண்டியதாயிடுச்சு. அவரு கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை நாங்க இப்பவும் கட்ட வேண்டியதா இருக்கு. அதனால என்னுடைய சம்பாத்தியத்தை மட்டும் நாங்க 2 பேரும் நம்பி இருந்தோம். அந்த சமயம் நாங்க குழந்தை பெத்துக்கிறத பத்தி கவனம் செலுத்தவே இல்லை. ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிரெக்னென்ட் ஆனேன். அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அதை நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாகித்யாவும் ரவியும் தங்களுடைய குழந்தைக்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷமான நேரம் நம்பிக்கையை சோதிக்கும் நேரமாக மாறிவிட்டது. டெலிவரிக்காக என்ன அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் நார்மல் டெலிவரிக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த சமயம் குழந்தை ஒரு முறை வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடி உள்ள போயிடுச்சு. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடி வெளியே வந்துச்சு. ஆனா அந்த 10 நிமிஷம் வரைக்கும் குழந்தையால சுவாசிக்க முடியல. குழந்தை பிறந்தப்பவும் கூட அது சுவாசிக்கவும் இல்ல, அழவும் இல்ல. உடனே என்னோட குழந்தைய NICUக்கு கொண்டு போனாங்க. 3 நாளைக்கு அப்புறமா வேகமா இதய துடிப்பு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு வழியா 6 நாளைக்கு அப்புறம் குழந்தைய என் கையில கொடுத்தாங்க. அது வரைக்கும் குழந்தை என் கையில தரவே இல்லை. சிறு வயதிலேயே சாகித்யா தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவிடம் கொடுத்ததற்கு பிறகு சாகித்யா உதவி மற்றும் ஆதரவுக்காக தேவனிடத்தில் ஜெபம் செய்தார். 1 வருஷம் வரைக்கும் குழந்தையோட வளர்ச்சி நிலையில கவனம் செலுத்தணும்னு டாக்டர்ஸ் அறிவுரை சொன்னாங்க. தேவனோட கிருபையால அவன் எல்லா விதத்திலயும் நல்லா வளர்ந்தான். அவனுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு அது மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சாகித்யா 2வது முறை கர்ப்பம் தரித்த போது வழக்கமான இடத்திற்கு வெளியே கர்ப்பம் தரித்த காரணத்தினால் அது அவருடைய உயிருக்கே ஆபத்து கொண்டு வந்தது. அதன் காரணமாக அவருக்கு ஃபாலோபியன் டியூப் எடுக்க வேண்டியதாயிற்று. அந்த சமயம் என்கிட்ட ஒரு டியூப் தான் இருந்துச்சு. அதனால
நான் ரொம்ப மன அழுத்தமாயிட்டேன். இருந்தாலும் தேவனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எனக்குள்ள இருந்துச்சு. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தேவன் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஏன் அப்படி ஆச்சுன்னு கேள்வி இருந்தது. ஆனா அந்த சமயம் தேவன் என் கூட பேசவும் என்னை வலுப்படுத்தவும் செஞ்சாரு. இத்தனை தடைகள் இருந்தாலும் கூட சாகித்யா மீண்டும் இன்னொரு முறை கர்ப்பவதியானார். ஒரே ஒரு ஃபாலோபியன் டியூப் மட்டுமே இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்ப்பம் நன்றாக இருந்தது. ஆனால் சாகித்யாவின் மனதில் வேதனை இருந்தது. நான் 2வது முறை பிரெக்னெண்டா இருக்கிறத மே 15ஆம் தேதி 2022ல கன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு பக்கம் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எங்களுக்கு உறுதியாச்சு. இன்னொரு பக்கம் நிறைய பயங்கள் இருந்துச்சு. ஆனா தேவனோட வாக்குறுதி இருந்தது. நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் எனக்கு ஸ்பெஷலா ஏசாயா 65வது அதிகாரத்துல இருந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அவர்கள் விருதாவதாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வாக்குறுதி நான் கர்ப்பமா இருக்கிற சமயத்துல என்ன ரொம்ப பலப்படுத்துச்சு. சாகித்யாவின் ஜெபங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மூலமாக ஆசீர்வாதம் கிடைத்த போது அவர் நினைத்து பார்த்ததை விட அதிகமாக பதில் கிடைத்தது. இன்றைக்கு சாகித்யாவும் ரவியும் ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் நன்றியோடு இருக்கிறார்கள். எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க. அவங்க எல்லாருடைய பிரேயர்ஸும் முழுமையா எனக்கு கிடைச்சது. பிரேயர் மூலமாவும் தேவனுடைய கிருபை மூலமாவும் என்னோட முதல் டெலிவரியை விட 2வது டெலிவரி ரொம்பவே நார்மலா இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே நான் குழந்தை பெத்துக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மல் டெலிவரியில பெத்துக்கிட்டேன். குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. குழந்தைய உடனே என் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப குழந்தைக்கு 3 மாசம் ஆகுது. தேவனுடைய கிருபையால நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம். அவர்கள் கடினமான சிரமங்களை கடந்து போக வேண்டியது இருந்தாலும் கூட இது தங்களுக்கு இயேசுவின் மேல் இருந்த நம்பிக்கைதான் அவர்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தது என்பது சாகித்யாவின் நம்பிக்கை. எங்க வாழ்க்கையிலயும் மத்தவங்க வாழ்க்கையிலயும் கஷ்டமான சூழ்நிலை வர்றது சகஜம்தான். ஆனா அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோங்கிறத வச்சுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட வேலையை அது தீர்மானிக்குது. அதனால நாம தேவனுடைய வாக்குறுதி மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறப்போ, முழுசா தேவனை நம்பி இருக்கிறப்போ, தேவன் நம்மள அந்த கஷ்டமான சூழல்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வருவாரு. நான் என் வாழ்க்கையில 2 விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் என் வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு உதவுற ஒரு வசனம் இருக்கு. அதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் சக்தி கொடுக்குது. அது மூலமா என்னால எல்லாம் செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனை நமக்கு போதுமானவர். யாரு எங்க இருந்தாலும் இதுல எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. மனுஷங்களா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரி, இது எல்லாத்துக்கும் அவர் மட்டுமே போதுமானவர். வேற எந்த விஷயமும் நமக்கு தேவைப்படாது. நன்றி சாகித்யா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை வெவ்வேறு சூழ்நிலைகள் வழியாக கொண்டு செல்கிறார். ஆனால் நிச்சயமாக அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் எந்த நிலையிலுமே நீங்கள் அவரை விட்டு விடவே கூடாது. ஒரு நம்பிக்கையோட உறுதியாக நீங்கள் பிடிச்சுக்கிடணும். ஏன்னா நம்மை காக்கிற தேவன் நம்மை விட்டு விடவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தான் நம்ம சாகித்யாவுடைய சாட்சியின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த தச்சு வேலையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அவருடைய 13வது வயதிலேயே அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ரொம்ப திறம்பட அந்த வேலையை செய்தார். ரொம்ப அழகான டேபிள், சேர் எல்லாமே அவர் தயாரிச்சிருப்பார். அவருடைய பொறுப்பை பார்க்கும்போது அவர் தாயை நல்லா கவனிச்சுக்கிறாரு, அவருடைய சகோதரர்களை கவனிக்கிறாரு. அந்த குடும்ப பொறுப்புகளையும் கூட அவர் திறம்பட செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தன்னுடைய 30வது வயதில் தான் அவர் தேவனுக்கேற்ற ஊழியத்துக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இது ஒரு முக்கியமான காரியம். இதை இயேசு தான் சொல்கிறாரு. நம்ம நினைக்கலாம், எதற்காக இயேசு ஊழியத்துக்கு இவ்வளவு தாமதமாக வந்தார், இன்னும் கொஞ்சம் கூட அவர் சீக்கிரமாக வந்திருக்கலாமே, இன்னும் நிறைய வருஷம் அவர் ஊழியம் செஞ்சுருக்கலாமே. ஒரு சாதாரண வேலையிலேருந்து அவர் தொடங்கி அதுக்கப்புறம் தானே ஊழியத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், நம்ம சின்ன சின்ன காரியங்களும் நம்ம நேர்மையாக இருக்க வேண்டும். அவர் அவருடைய தொழில் ஆரம்பிக்கும் போது மரக்கட்டை ஆணியிலிருந்து தொடங்கினார். அவருடைய முடிவும் மரக்கட்டை ஆணியிலேயே முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தோணுதா, நானும் ஒரு சாதாரண வேலை தாங்க செய்கிறேன், நான் ஏதோ ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சேன்,
ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் இந்த சாதாரண வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது, உங்களுக்காக அதை நான் தமிழில் சொல்கிறேன். தேவன் உங்களை சாதாரண விஷயங்கள் வழியாக கொண்டு சென்று ஒரு அசாதாரணமான விஷயத்திற்கு தயார்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நீங்கள் சாதாரணமாக செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அதன் மூலமாக உங்களை ஒரு அசாதாரணமானவராக மாற்ற தேவனால் முடியும். அதனால் நீங்கள் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கேன், நான் டிரைவராக தான் இருக்கேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. தேவன் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு அசாதாரணமானவராக உங்களை மாற்றுவார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீதி உள்ளவங்களா, நேர்மை உள்ளவங்களா நீங்கள் இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்திலே நேர்மையாக இருக்கணும். அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலனா எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மற்றும் ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு புது வருஷத்துல உங்க லட்சியத்தை நோக்கி ஒரு புது சிந்தனை மற்றும் நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னேறி போங்க. உங்களுடைய நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புது நம்பிக்கையோட 2025ல நுழைங்க. ஆல் இண்டியா பிரேயர் லைன் டீமோட எப்பவும் பிரார்த்தனையில இணைஞ்சிருங்க. இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்க பேசலாம். ஒரு புது உற்சாகத்தோட நாம எல்லாரும் முன்னேறலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தந்தையாக இருந்த யோசேப்பின் அந்த கார்பெண்டர் வேலையை அவரும் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அந்த வேலையில் நேர்மையாக இருக்கணும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட நல்ல படித்த அந்த பழைய ஏற்பாடுகள்லாம் தெரிந்த ஆலயத்திற்கு போய் அவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கலை. சாதாரணமான வேலை செய்கிறவர்களை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருத்தர் மீன் பிடிக்கிறவராக இருந்தார், இன்னொருத்தர் வரி வசூல் பண்ணுறவராக இருந்தார். இவங்க சாதாரண வேலை தான், ஆனால் அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவரை தான் இயேசு சீஷர்களாக தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நீங்களும் கூட ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நீங்கள் விலையேற பெற்றவங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நேர்மையாக செய்யுங்க. அதை தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம். சாகித்யா அவங்களுடைய சாட்சியை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சத்தீஸ்கர்லேருந்து மேகா சாம்சன் அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இவங்க என்ன கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்ப்போம். மேகா 2வது முறை தாயானதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. நான் கர்ப்பமா இருந்த நேரம், அதாவது 5வது மாசத்துல எனக்கு சோனோகிராஃபி செஞ்சப்ப அப்போ ப்ரீ கிளாம்ஷியான்னு வந்துச்சு. ப்ரீ கிளாம்ஷியானா உயர் ரத்த அழுத்தம் ஆகும், அதனால தாய்க்கு அதிர்ச்சி வரலான்னு சொன்னாங்க. அப்படி வர்றதுனால குழந்தையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். இருந்தாலும் எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வரல. அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. டாக்டர்கள் மேகாவின் சூழ்நிலையை பார்த்து அவர் சீக்கிரமாக அட்மிட் ஆகும்படி அவருக்கு ஆலோசனை தந்தார்கள். எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கான நேரம் வந்தப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண அட்மிட் செஞ்சப்ப அந்த நேரத்துல நான் ரொம்ப மன அழுத்தத்தை உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். அதோட எனக்கு ரொம்ப அழுகையும் வந்துட்டே இருந்துச்சு. அதோட அந்த நேரத்துல மற்றவங்க செய்யற பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் ரொம்ப காயப்பட்டேன், ரொம்ப சோர்வுக்குள்ளானேன். அப்புறம் என்னால் வெளியே சொல்லவே முடியல. பிறகு என்னோட டெலிவரி நேரம் வந்தப்போ என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அந்த நேரத்துலையும் கூட நான் ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன், ஒரு பதட்டத்தோடு இருந்தேன். அப்போ என்னன்னா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு இன்னுமே பயம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த பயத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த எல்லா காரியங்கள் இருந்தாலும் கூட மேகாவின் நம்பிக்கை இயேசுவின் மேல் இருந்தது. மேலும் அவருக்கு நல்லபடியாக டெலிவரியும் நடந்து முடிந்தது.
அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ நான் பார்த்த அடுத்த விஷயம் என்னன்னா, என்னோட கால்ல ஒரு வித்தியாசமான வீக்கம் இருந்துச்சு. ஆனா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே நான் உணரல. என் உடம்புல ஏதாவது அறிகுறி தெரியுங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு இல்ல. பிறகு சாயங்காலம் ஆனப்ப நான் என்னோட பிபிய செக் பண்ணப்ப அது 160, 105 போயிடுச்சு. பிபி அதிகமானா அதோட பின்விளைவுகள் என்னென்ன இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால, பிபி ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. எனக்குமே கொஞ்சம் பயமா இருந்துச்சு அம்மா சொன்னதுக்கு அப்புறம். தன்னுடைய தாய் அதிகம் வலியுறுத்தி கூறியதால் மேகா மருத்துவமனைக்கு செல்ல முடிவு செய்தார். என்னோட குழந்தைய விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ பிறந்து வெறும் 10 நாள் தான் ஆகி இருந்துச்சு. அவளை விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதனால நான் அவளை விட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ என்னோட பிபி 215, 117 ஆயிடுச்சு. அப்பவும் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா டாக்டர் என்ன செக் பண்ண உடனே நேரா என்ன டாக்டர் ரெட் ஜோன்ல வச்சுட்டாங்க. உடனே ஒரு ஊசி போட்டாங்க என்னோட பிபியை குறைக்கணுன்றதுக்காக. அப்ப கூட என் மனசுல என் குழந்தையோட நினைப்பு மட்டும்தான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்ல இருந்து கிளம்புனப்போ நான் வாஷ்ரூம்ல இருந்தேன். என்னோட 2 குழந்தையும் ரூம்ல தனியா இருந்தாங்க. அப்போ என்னோட பெரிய பொண்ணு என்ன சொன்னானா, அவ நாங்க தனியா இருக்கோம், நீங்க எப்போ வருவீங்கன்னு என்ன கேட்டா. அது என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. மேகா மிகவும் வேதனையோடு இருந்தார். ஆனால் இது அனைத்தின் மத்தியிலும் ஜெபத்தில் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அன்னைக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா போக போக நான் தேவன் கிட்ட ஒரு ஜெபம் செஞ்சேன். தேவனே, எல்லா விஷயத்துக்கும் நான் அழறவ கிடையாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி செய்யறவ கிடையாது. நீங்க என்ன ரொம்ப வலுப்படுத்தி இருக்கீங்க. அதனால எனக்கு எதுவுமே ஆகாது. நீங்க தான் என் குழந்தைங்கள தந்திருக்கீங்க. அதனால அந்த குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு என்ன கண்டிப்பா அங்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். தேவனே, மறுபடியும் நல்ல ஆரோக்கியத்தோட என் பிள்ளைங்க கிட்ட நான் திரும்பி போவேன். என்னை மறுபடியும் நீங்க கூட்டிட்டு போவீங்க. அதோட எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இப்படி நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டே நான் கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு அது தெரியாது. ஆனா நான் தூங்கி முழிச்சப்போ என்னோட பிபி ரொம்ப நார்மலா இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு நார்மலா இருந்துச்சு. தேவன் என் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை தந்ததுக்காக நான் தேவனுக்கு எப்பவுமே நன்றி சொல்லுவேன். அங்கதான் நான் தேவனோட கரத்தை நான் பார்த்தேன். நான் கர்த்தரை நோக்கி பைபிள் வசனத்தை படிச்சேன். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2 எழுதியிருக்கிற மாதிரி அந்த வசனத்தின்படி நான் தேவன் கிட்ட, தேவனே, நீங்க என்ன இந்த சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே கொண்டு வருவீங்க. அதோட எனக்கு எதுவுமே ஆகாது. மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாம என் குடும்பத்துக்கிட்ட நான் திரும்பி போவேங்கிற ரொம்ப உறுதியானேன்னு நான் சொன்னேன். என்னோட குடும்பத்துக்கு கூட எனக்கு ஒரு புது தொடக்கம் கிடைச்சிருக்கு. தேவனுக்கு நன்றி. நன்றி மேகா சாம்சன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம எந்த சூழ்நிலையிலுமே தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்க இழக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா தெரிந்து கொண்டோம். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தந்தையாக இருந்த யோசேப்பின் தச்சு வேலையை அவர் செய்தார், நேர்மையாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரிடமிருந்து அந்த நேர்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறவருக்கு அவருக்கு மன்னிக்கிறாரு. நாமுமே அந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை
கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் நாம் அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் இது சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு இது ரொம்பவே கஷ்டம். ஆனால் தேவன் அந்த வல்லமையை நமக்கு தருகிறார். அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த கிருபையை அவர் நமக்கு தருகிறார். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க செய்யக்கூடிய வேலை சாதாரணமாக இருந்தாலும் உம்முடைய பார்வைக்கு அது விலையேறப்பட்டது கர்த்தாவே. நேர்மையுடன் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன் கைக்கு நேருகிறது எதுவோ உன் முழு பலத்தோடு நீ செய்யணும் பைபிள் வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த செயலை நாங்கள் முழுமையாக செய்ய, அந்த வேலையை நாங்கள் முழு பலத்தோடு செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை எங்களுக்கு வழிநடத்தி செல்லட்டும் அப்பா. உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் உமது கிருபை எங்களை வழிநடத்தி செல்லட்டும். எங்கள் சரீரத்திற்கு தேவையான ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம் தந்து நீங்கள் வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த வல்லமையை அவர் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. எபேசியர் 3:20. இந்த வசனம் நமக்கு சொல்லுது, நீங்க நினைக்கிறதற்கும் ஜெபம் பண்ணுகிறதற்கும் அதிகமாகவே அவர் தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாகவே நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாகவே உங்களுக்கு அவர் தருகிறார். இயேசு தச்சு வேலை பார்க்கும்போது அந்த மரப்பலகைகளுக்கு எல்லாமே ஒரு புதிய உருவத்தை அவர் கொடுத்திருப்பார், புதிய வடிவத்தை கொடுத்திருப்பார். பழையவைகள் எல்லாமே அவர் புதுசா மாத்திருப்பார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வடிவத்தை தர காத்திருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். जाते हुए यीशु राजा ने बोला था चेलों से, बोला था चेलों से,
यीशु जिंदा है, तेरा मेरा यीशु जिंदा है। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சத்திலே உண்மையாய் இருப்பவனுக்கு அதிகமாய் தரப்படும் அப்படின்னு சொல்ற வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலையில நேர்மையா இருக்கணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை உண்மையானதாகவே ஒரு புதிய தொடக்கத்தை தருவதாக அது இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சாகித்யா, மேகா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.